இந்த மஞ்சள் காமாலை நோயை நம்ம வெளுப்பு நோய் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்கின் கலரோ இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீராவோட கலரோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால இதை வெளுப்பு நோய் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறோம். இந்த மஞ்சள் காமாலை நோய் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் வந்து உடையிறதுனால வரக்கூடியது வந்து பிலிரூபின். இந்த பிலிரூபின் வந்து நம்ம உடலில் வந்துட்டு கல்லீரலில் வந்துட்டு அதிகமாகிறதுனால, இந்த பிலிரூபின் லெவல் வந்து அதிகமாகிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த மஞ்சள் காமாலை வருது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வந்து அந்த பித்த நீர் வெளிப்படுற இடத்துல ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு ஒரு வகையான மஞ்சள் காமாலை நோய்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மஞ்சள் காமாலை நோய் வந்து ஒரு சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏனால வரலாம், பினால வரலாம். இந்த மாதிரி வந்து கல்லீரல் சார்ந்த நோய்களில் வந்துட்டு நமக்கு வந்து மஞ்சள் காமாலை வரும். அடுத்து வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போது சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் ஆல்கஹால். அதாவது ஒரு சிலர் கேட்பாங்க, டாக்டர் நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் ட்ரிங்க் பண்ணேன், நான் லைட்டாக வந்து அக்கேஷ்னலாக தான் ட்ரிங்க் பண்ணுவேன், ஆனால் வந்துட்டு எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிலிரூபின் லெவல் மட்டும் கொஞ்சம் வந்து எலிவேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறதா இருக்கும், ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட HbA1c லெவல் வந்து லைட்டாக எலிவேட்டடாக இருக்கும். ஸோ வந்துட்டு கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஃபாரின் போடுறதுல வந்துட்டு தடை ஏற்படலாம். இந்த மாதிரி வந்து இருக்கிறதுல என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு கல்லீரலோட பாதிப்பை வந்து எடுத்து சொல்லுது. ஸோ வந்துட்டு அந்த வைரலோட நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே அந்த HbA1c லெவலும் அடுத்து வந்துட்டு அந்த பிலிரூபின் லெவலும் வந்து நமக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆயிரும். அண்ட் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் வந்து நிறைய பேருக்கு வந்து மஞ்சள் காமாலை வருது. Dr. Srivarma's Magic Care, his wellness.